लेकिन मैं खुश हूँ इस चीज़ के लिए अंदर गए तो वो चीज़ प्राप्त हो गई। बाकी ईश्वर जो करता है। कभी नबील भाई ये कैसे सोच रहा हूँ இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம நாட்டோட இஸ்லாமியர்களோட நிலைமையை பார்த்தா என்ன சொல்றதுன்னே தெரியாம இருக்கு. ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க, ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடக்குது, அது இது சண்டை போட்டாங்க, மல்லு கட்டினாங்க, போலீஸ் அடிச்சான். இதுல எல்லா இடத்துலயுமே ஒரு இஸ்லாமியர் இருப்பாரு, இல்ல ஒரு சீக்கியர் இருப்பாங்க, எல்லா மதத்தினரும் இருப்பாங்க. ஆனா இந்த இஸ்லாமியர்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. முக்கியமா அவங்க சாப்பாடு கொண்டு வருவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் இதை கண் கூட பாத்திருக்கேன். நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல சென்னையில இருக்கையில அண்டா வரும், அப்படி 10 நிமிஷத்துல காலியாகவும் வெளியே கொண்டு போவோம். நம்ம தான் அந்த வேலை பார்ப்போம். அந்த விவேகானந்தர் சில முன்னாடி இருக்கும், மண்டபம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அது முன்னாடி குடுக்கையில தம்பி அண்டாவை கொண்டு வந்துருங்கன்னு கொண்டு போங்களும், அடுத்த அண்டா வந்துடும், பிஸ்கட் பாக்கெட் வரும், தண்ணி வரும், என்னென்னமோ வந்துகிட்டே இருக்கும். இது வரைக்கும் அவர் யாருன்னே தெரியல. அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆளுங்க இருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்க நிறைய பைத்தியக்கார தற்கூரிய லூசுத்தனம் போலி தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கவங்களோட பிள்ளைகளை சொல்லி வளர்த்துருக்காங்க. இவங்க எல்லாம் வேற ஊருக்காரங்க, பிஜேபி காரங்க சொன்னா பரவாயில்ல, தமிழ் தேசியம்ன்ற பேர்ல லூசுத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் வேற ஊருக்காரங்க, பாகிஸ்தான்காரங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தோழர்களே, இஸ்லாமியர்கள் நம்ம நாட்டுல நம்மளோட பூர்வ குடிகள், நம்மளோட தொப்புள் குடிகள். அதை மனசுல வச்சுக்க. முக்கியமா மதுரையில் இருக்கவங்க, உசிலம்பட்டியில் இருக்கவங்க மாமன் மச்சான்னு சொல்லி வளர்ந்துட்டு இருக்கேல அசால்ட்டா நான் சென்னையில இருந்தாலும் ரிசைன்மெண்ட் வார இங்க சொல்றான், ஒரு பையன் சொல்றான், தம் மாப்பிள்ள அவன் வேற மாப்பிள்ள, நம்ம அண்ணாமலை வந்துட்டாரு, அண்ணாமலை சொல்றாரு அவங்க எல்லாம் வேற மாப்பிள்ளன்ட்டு எப்படி சொல்ல தோணுது? எப்படி அதெல்லாம் கொஞ்சம் பகுத்தறிஞ்சு புரியுங்க. எப்படி ஒரு சக மனுஷன் அவன் வேற மதம்னா வேற நாடு, அவன் வேற ஆளுன்னு எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க, உங்க அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. நம்ம எல்லாம் மாறுதட்டி சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட வேலு நாச்சியார் ராணியை மறைச்சிட்டாங்க, வரலாறு மறைச்சிட்டாங்கன்னு. வேலு நாச்சியாரோட கணவர் இறந்தப்ப அவருக்கு அடக்கலம் கொடுத்து, படையை கொடுத்து, பீரங்கியை கொடுத்து, துப்பாக்கியை கொடுத்து, நீ போ சண்டை செய்யும் சொன்னது ஹைதர் அலியோட பையன், அப்ப இளவரசன், அவரும் கூட நிக்கிறாரு. இந்த மாதிரியான எக்கச்சக்கமான வரலாறுகள் இந்திய விடுதலையில இஸ்லாமியர்களுக்கு பெரும் பங்கு இருக்கு. எல்லாத்துலயும் இஸ்லாமியர்கள் இல்லாம இங்க எதுவுமே நடக்கல. எல்லாரும் இருந்தாங்க, அவங்களும் இருந்தாங்க. அதனால அவன் இவன் அந்த ஜாதிகாரன் இந்த ஜாதிகாரன் பொம்பளை ஆம்பளை பிரிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் புரியுங்க. இப்ப இருக்க ஜென்சி பிள்ளைகளை பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு தொட்டு அடுத்து இருக்க ஜெனரேஷன் கொண்டு வராங்க, நாட்டவே மாத்த போறாங்க, கூட நிக்கிறோம். நீங்க இறங்கி அடிக்காவலா பாத்துக்குவோம். நன்றி.